நட்சத்திரங்கள் சிதறிவிடும். இதழ் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல் பொங்கும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கூறுகிறான். இதழ் குபூரு புஅ்திரத், கபறுகளில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் புரட்டி மேலே கொண்டு வரப்படுவார்கள். அந்த நேரத்தில் அலிமத் நஃப்சும் மா அஹ்வரத், ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததை கண்ணுக்கு முன்னால் பார்ப்பார்கள். கியாமத்துடைய நாளில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டியது ஏற்படும். அவரவர்கள் செய்த நற்காரியங்கள் தீமைகள் அனைத்தும் அவர்களுக்கு காட்டப்படும், அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக அழிவு நிச்சயம் ஒரு நாள் நடைபெறும். எப்படி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. கடவுளை மறுப்பவர்கள் கூட மரணத்தை மறுப்பதில்லை என்று சொல்வதை போன்று இந்த உலகத்திற்கும் ஒரு மரணம் உண்டு. ஆனால் இந்த உலகத்தினுடைய அந்த அழிவு எப்பொழுது ஏற்படும் என்று யாருக்காவது தெரியுமா என்றால் யாருக்கும் தெரியாது. எந்த அளவிற்கு என்றால், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு புதிய மனிதர் வருகிறார். இந்த ஹதீஸ் புகாரி போன்ற பிரபல்யமான ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மனிதர் நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்ல தலையை வாரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறார். ஃப்ரெஷ்ஷா ஒரு மனிதர் வராருன்னா அப்போ ஒரு வீடு எங்க இருக்கும்? உதாரணத்துக்கு நம்ம பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் நல்ல டிப்டாப்பா குளிச்சு இப்பதான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வராரு அப்படின்னா ஒரு வீடு எங்க இருக்கும்? பக்கத்துல. கரெக்டா சொல்றீங்க. பக்கத்துல இருந்தா அவரை நம்ம அடிக்கடி என்ன செஞ்சிருப்போம்? பார்த்துருப்போம். இது ரெண்டுமே இருக்குமா இல்லையா? அவர் ஃப்ரெஷ்ஷா இருந்தா பக்கத்துல இருப்பார், பக்கத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பார்த்துருப்போம். வெளியூர்ல இருந்து எங்கெந்தோ வர்றாருன்னா அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இங்க இந்த மனிதரை பார்த்தா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கிறாரு, பார்த்ததும் இல்லை. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு, பக்கத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கிறாரு, குளிச்சுட்டு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்த மாதிரி இருக்கிறாரு, ஆனா என்ன செஞ்சது இல்லை, இது வரைக்கும் வர பார்த்ததே இல்லையா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அவர் என்னடானா கிட்ட ரசூல கிட்ட வந்து உட்கார்றாரு. ரசூல்லாவுடைய முட்டியோட தன்னுடைய முட்டிய பக்கத்துல வச்சு அத்தையாத்துல உட்காந்துட்டார். உட்கார்ந்தது மட்டும் இல்ல, ரசூல்லாவுடைய தொடையின் மீது கையை வைக்கிறார். எப்படி இருக்கும்? கையை வச்சு கேள்வி வைக்கிறார். ஈமான் என்றால் என்ன சொல்லுங்கள், இஸ்லாம் என்றால் என்ன சொல்லுங்கள், இஹ்சான் என்றால் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்லிக்கிட்டே வராங்க, விளக்கம் கொடுத்துக்கிட்டே வராங்க. கடைசியில கேட்டாரு, மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்பொழுது, இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர்